எல்லாருமே, அதுவும் சாயங்காலமான 6 மணிக்கு எந்த பக்கமே போக முடியாது. அவ்வளவும் ஆண்கள் கூட்டம் எல்லாம் கடையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற என்ன சொல்றது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. வேலை வாய்ப்பு இருக்கா? இங்க சிப்காட் இருக்குது. சிப்காட்ல வேலை நமக்கு கொடுத்தாங்களா செய்யார் மக்களுக்கு? கிடையவே கிடையாது. செய்யார் மக்கள் சிப்காட்டுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? 3000 ஏக்கரை கொடுத்தீங்க. ஏற்கனவே இருக்கிற சிப்காட் ஸ்ரீபெரும்புதூர் பெரிய சிப்காட் இருக்கிறது. அடுத்தது செய்யார் தான் மிகப்பெரிய சிப்காட் ஒரு வளாகம். 3000 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இந்த மக்கள் கொடுத்திருக்கிறீங்க. எதுக்கு? சிப்காட் வந்தா நம் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா செய்யார் பகுதியில் வசிக்கும் ஒரே ஒரு படித்த இளைஞர் கூட இங்க ஒழுங்கா வேலை கொடுக்கவே இல்லை தெரியுமா? 10% வேலை கூட சிப்காட்ல கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் பெருக்கிறது, துடைக்கிறது, ஏதாவது ஒரு வேலை. எப்போ பார்த்தாலும் யாரா வீட்டுக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வீட்டுக்கு சிப்காட் வந்தோடனே சிப்காட்ல வேலை வேணும், சிப்காட்ல வேலை வேணும்னு ஒரு 1000 பேர் நிற்பாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் வேலையே கொடுக்க மனமில்லை. இந்த சிப்காட்ல அவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. ஆனா நம்ம நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா உங்களுக்கு ஏங்க மறுபடியும் நிலம் கொடுக்கணும்? இப்ப மறுபடியும் மூன்றாவது அழகு இன்னொரு சிப்காட்டு செய்யார்ல கொண்டு வர போறாங்களாம். அதுக்கு இன்னும் ஒரு 3000 ஏக்கர் கேட்கறாங்க. அப்ப அந்த 3000 ஏக்கர் எங்கிருந்து போகுது? 11 கிராமங்கள். 11 கிராமம் இருக்கு. மேல்மான்ற ஒரு ஊர்ல போராட்டம் நடக்கு, தெரியுமா? தெரியும் இல்லையா உங்களுக்கு? மேல்மான்ற ஊர்ல 925 நாட்களாக இங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மேல்மான்ற ஊர்ல வட ஆலவந்தான், அப்புறம் குறும்பூர், அது மாதிரி இன்னும் நிறைய கிராமங்கள். இப்ப 11 கிராமத்துல இருந்தும் நீங்க 3 போகம் விளையும் அந்த விவசாய நிலத்தை எடுத்துட்டு கிராம மக்கள் எங்கம்மா போவாங்க? இந்த 11 கிராம மக்களை காலி பண்ணி எங்க போவாங்க? யோசிச்சு பாருங்க. 11 கிராம மக்கள் அவங்க அம்மா வீடு, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே பாட்டி வீடு, தாத்தா வீடு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க சாமி கும்பிட்ட கோவில், அவங்க விளையாடின இடம், அவங்க படிச்ச பள்ளிக்கூடம், அவங்களுடைய சொந்தக்காரங்க வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள எங்க போய் குடி வைக்க போவாங்க? எங்க போய் குடி போய் ஏதாவது ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரு, அங்க உங்க சொந்தக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எதுவுமே இருக்காது. ஒரு புது இடத்துல கொண்டு போய் குடி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க.